வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் சிம்பிள் தான். தோசை அண்டு மத்தியானம் வச்சு தக்காளி சாம்பார்னு சொன்னாங்களே, அதான் ஓகே. அது நம்ம ரெடி ஆகிடுச்சு. அவங்க பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா ரொம்ப தக்காளி சாதம் அப்படின் போது தான் நம்ம வரணும். வீட்டில் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு விட்டாச்சு. ஓகே, அது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சால் போச்சு, அவ்வளோதான், வேறு இல்லை. அப்புறம் ஒரு பழமொழி சொல்கிறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, எதுக்கு அந்த பழமொழி வந்தது? அது ஒரு கதை இருக்குது. எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ஆண்டி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை வெட்டி தெரியாது. அவனுக்கு யாருமே, அவனுக்கு தனியாக இல்லை. அப்படி இருக்கும்போது கையில் எப்பப்போ சங்கு வச்சுன்னு ஊதின்னு இருப்பான். அதை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்கணும் அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று அப்படி குழப்பம் நடத்திருப்பான். இப்படி இருக்கும்போது அங்கே இந்த ஊரில் 4 திருடனுங்க வளர்த்துனுக்குறாங்க. அந்த திருடனுங்க நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. ஜம்முன்னு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. இவன் அவனை பார்க்குறான். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்களாம் திருடனாக இருக்கிறீங்க, இருந்தாலும் நல்லா இருக்கீங்க, நீ எங்கள் கூட சேர்ந்துட்டு உனக்கு சௌரிய வாழ்க்கை வரணும். இந்த ஆண்டிக்கும் ஒரு ஆசை வந்து அவங்க கூட போய் சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு இவரும் திருட போகிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆட்டு தொட்டிக்கு போகிறாங்க. அதான் அந்த ஆடுங்கள்லாம் அடைப்பாங்கள்ல, அந்த கும்பலில் போகிறாங்க. போயிட்டு நைட் டைம் அவன் ஆடு திருடுறான். இவனையும் நீ ஒரு ஆடை எடுன்றான். எல்லோரும் விஷயமாக எடுத்துடுறாங்க. இவனுக்கு புதுசு இல்லை, அந்த ஆடை எப்படி எடுக்குன்னு தெரியல. அதனால் அந்த ஆட்டை காலை பிடிச்சி எடுக்கிறான். அது கத்துது. என் கொயனுக்கு மேன்னு கத்துது. உடனே கூட இருக்கிறதோட, டேய் சங்கப்பிடிடா அப்படின்னா. சங்கப்பிடினா ஆட்டு கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும், அப்போ கத்தாதுன்னு அர்த்தம். இவன் வந்து சங்கப்பிடினா, நம்ம எத்தனை சங்க ஊதத்தோணுன்ட்டு எடுத்து பையன் ஊதுறான். ஊதுறோன்னு அந்த ஊர் மக்கள் வந்துடுறாங்க. அந்த தொட்டிக்கு சொந்தக்காரன், ஆட்டு தொட்டிக்கார சொந்தம் எல்லாம் வந்து அந்த 4 தடையும் பிடிச்சாங்க. இது ஒரு ஆண்டியை மாட்டிக்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க ஆண்டியை, நீ நல்ல மாதிரி இருந்திய, நீயும் தேடனாங்க. அதாவது சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான் ஆண்டின்றது இதுதான் அர்த்தம். நல்லால அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க. அதாவது தேவையானதை மட்டும் தேடி செல்லுங்கள். தேவையில்லாத யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க. அதாவது நமக்கு தேவையில்லாத, இப்போது பைக் ஓட்ட தெரியாது, திடீர்னு ஒருத்தர் இந்த பைக் வச்சுக்கப்பா, உங்கள் வீட்டில் இடம் இருக்கு, நீ வேணா ஓட்டிக்க அப்படின்மா. நமக்கு தேவையில்லாத என்னத்துக்கு வச்சுக்கின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். அது சப்போஸ் ஏன்னா ஓட்ட போய் கீழே வந்துடும், அது மாதிரிலாம் இருக்குது. தேவையில்லாத நம்மளால் ஆசைப்படக்கூடாது. அதனால் வீண் செலவை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழின்றாங்க. இதுவும் நல்லதாக தான் படுது. தேவையானது நம்ம வாங்கிக்கலாம், எப்படியாவது ஒன்று. தேவையில்லாத கிட்டே சேர்க்க வேண்டாம், ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு. ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருந்தது சொல்லிட்டேன். ஓகேண்ணா சொல்லுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்கள். பாய்.